பேராசிரியர் முன்னாள் பாட்டாளி கட்சி தலைவரும் அரசியல் தலைமை கழக உறுப்பினருமான பேராசிரியர் தீரன் ஐயா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார். ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது வந்த மாமணியாம் மக்கள் காவலர், மனிதநேய பற்றாளர், தமிழின போராளி, நம்முடைய குலதெய்வம், மாற்றிக்கொள்ள முடியாத குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் குந்தவை பிராட்டியார் சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்களே, பாமக தலைவர் GK மணி, வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி மற்றும் பொதுச் செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி உறுப்பினர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நீங்களெல்லாம் கலந்து கொண்டு வரலாறு படைக்கின்ற இந்த பொதுக்குழு எதிர்காலத்திலே வரலாற்றையே மாற்றியமைக்கின்ற பொதுக்குழுவாக அமையப் போகிறது என்பதை ஐயா அவர்களை நிறுவனராக மட்டுமல்ல, ஏகோபித்த முறையிலே நாங்கள் முழுமனதாக அவரை தலைவராகவும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் சொன்ன அந்த நீண்ட நேர கரவொலி இருக்கிறது, அது பல பேர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது பல பேர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஐயாவுக்கு நிகராக நாம் யாரையுமே நினைத்து பார்த்ததில்லை. ஐயா விரலசைத்தால் அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஐயா விரல் அசைக்கவில்லை என்றால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களானாலும் அவர்களை ஒதுக்கி ஓரம் தள்ள தயங்க மாட்டோம் என்பதைத்தான் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 16 வகையான ஒழுங்கு நடவடிக்கை குழுவிலே அதனுடைய செய்திகளிலே நான் எல்லாவற்றையும் பற்றி பேசப் போவதில்லை. ஒரு செய்தியை மட்டும் நான் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். உடல் உயிரை வேவு பார்க்கலாமா? தெய்வத்தை பக்தன் வேவு பார்க்கலாமா? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் யாரை யார் வேவு பார்ப்பது? அமெரிக்காவிலே நிக்சன் என்ற ஒரு ஜனாதிபதி இருந்தார். அந்த நிக்சன் வாட்டர்கேட் ஊழல் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த வாட்டர்கேட் ஊழல் எப்படிப்பட்ட ஊழல் என்றால், எதிர்கட்சியினுடைய அலுவலகத்தை வேவு பார்த்தார், உழவு பார்த்தார் என்பதுதான் வாட்டர்கேட் ஊழலுடைய பிரதான குற்றச்சாட்டு. இதனால் என்ன ஆயிற்று தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி பதவியே நிக்சன் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்ற வரலாற்றை நான் சிலருக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்களை பொறுத்தளவிலே யார் யாரையோ ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐயா சாதாரண மனிதர் அல்ல, அவர் சகாப்தம், சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை நீங்கள் எதிர்க்க நினைத்தால் அல்லது எள்ளி நகையாட நினைத்தால் அது மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, யாரிடமும் அது எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரும்பாடுபட்டு வளர்த்த மக்கள் தொலைக்காட்சியை அபகரித்துக் கொண்டு அவரையே இருட்டடிப்பு செய்தீர்களே, அதனால் என்ன நடந்தது? பொதுவாக இருக்கிற காட்சி ஊடகங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாமே இன்றைக்கு ஒரு மக்கள் தொலைக்காட்சி என்ன, மக்களுடைய அனைத்து தொலைக்காட்சிகளும் அனைத்து பத்திரிகைகளும் உங்களை பற்றி பேசுகிறது, எழுதுகிறது என்று சொல்லி உங்கள் பின்னால் நிற்பதை நீங்கள் கரவொலியின் மூலமாக மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிறீர்கள்.
இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பசுமை தாயகத்தின் மூலமாக ஐயா எவ்வளவு அரும்பாடுபட்டார்கள் என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் படித்து காட்டினார்கள். ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்வதற்கு அவைகளிலே இப்படிப்பட்ட ஒரு அரிய பெரிய செயலை இப்பொழுது இருக்கின்ற பசுமை தாயகம் செய்கிறதா, ஏன் செய்யவில்லை? இதைத்தான் இந்த பொதுக்குழு கேட்கிறது. அது மட்டுமல்ல, ஐயாவை கேலி செய்பவர்களை கண்டிப்பதற்கு கூட சிலருக்கு மனம் வரவில்லை என்றால் நாம் என்னவென்று சொல்வது? ஐயாவை பேசலாமா? முந்தா நாள் பெய்த மழையிலே நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் ஐயாவை குறை சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? ஐயா என்ன சாதாரண மனிதரா? வானுயர வளர்ந்த கோபுரம், பறந்து விரிந்து கிடக்கின்ற ஆலமரம். இந்த ஆலமரமும் இந்த கோபுரமும் மாடு முட்டியா கோபுரம் சாய போகிறது? ஆடு முட்டியா ஆலமரம் வீழப் போகிறது? ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், காடு வெட்டி குருவின் புகழ் மறைவதும் இல்லை, ஐயாவின் ஒரு புகழ் போவதும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் ஐயா எல்லாம் நடக்காது என்று சொன்னார்களோ அவற்றையெல்லாம் ஐயா நடத்தி காட்டி வெற்றி வாகை சூடியிருக்கிறார். ஐயா அவர்களை பொறுத்தளவிலே இந்த சமுதாயம் தான் அவருடைய உயிர் மூச்சு. ஏனைய சொந்த பந்தங்களை விட நம்மைத்தான் அவர் அரிய பெரிய சொந்தங்களாக கருதுகிறார். அதனுடைய எதிரொலிதான் நீங்கள் எழுப்பிய, அவர் தலைவர் என்று கேட்டவுடனே நீங்கள் எழுப்பிய பிரமாதமான கரவொலி. ஆகவே இந்த பொதுக்குழுவிலே தீர்மானங்களும் மற்றவர்களும் நடைபெற இருக்கிற காரணத்தினாலே நான் ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெற கருதுகிறேன். ஐயா அவர்கள் காட்டுகிற திசைதான் எங்களுக்கு திசை. வேறு திசைகளை நோக்கி நாங்கள் என்றைக்கும் எப்பொழுதும் யார் பின்னாலும் செல்ல மாட்டோம் என்ற உறுதிமொழியோடு இந்த பொதுக்குழு வரக்கூடிய 2026 தேர்தலிலே ஐயா அவர்கள் என்ன ஆணையிடுகிறாரோ, ரோம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், எல்லா ரோமை நோக்கியே சொல்லுவார்கள். அதை போல இன்றைக்கு அரசியலிலே எல்லா அரசியல் தலைவர்களும் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கித்தான் வருவார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே ஒப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். எனவே ஐயா அவர்கள் எந்த கூட்டணி வைக்கிறாரோ அதுதான் வெற்றி கூட்டணி. இதை பலமுறை ஐயா சாதித்து காட்டியிருக்கிறார். இடையிலேதான் வந்த சோதனை, இடையிலே போகிறது என்று சொல்லி நான் இந்த நேரத்திலே ஐயா அவர்களே, உங்களுக்காக கோடானு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கையிலே நீங்கள் இன்னும் எங்களுக்கு உங்கள் வாழ்நாள் வரை 100 ஆண்டுகள் பல கடந்து நீங்கள் எங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்குழுவை மீண்டும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்ததற்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அறிவிப்பு தலைவர்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் பல்வேறு அணிகள் இருக்கிறது. அந்த அணியில் ஒரு அமைப்பாக நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய அறிக்கையைத்தான் இங்கே வாசிப்பாக படித்தோம். அந்த 8 பேர் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் யார் என்பதை உங்களிடம் இப்பொழுது அறிமுகம் செய்கிறோம். அவர்களை எல்லாம் நான் பெயர் படிக்க
மேடைக்கு வந்து உங்களை பார்ப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு அறிமுகம் செய்யப்படுகிறது. முன்னால் மேடைக்கு முன்னால் நிற்பாங்க, மேடைக்கு முன்னால வரிசையா நிற்பாங்க. ஐயா சொல்றாங்க. இப்ப முதலாவது 1 சேலம் மேற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அருள். 2 வந்தவாசி மு துரை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர். 3 வரிசை 3 தலைமை நிலை செயலாளர் திரு மா அன்பழகன். 4 ஓய்வு பெற்ற ஆசிரியர் தலைமை குழு உறுப்பினர் நிர்வாக குழு உறுப்பினர் நெடுங்கீரன். அடுத்து மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய மா.க. ஸ்டாலின். 6 சேலம் எம்பி சதாசிவம். 7 தென் மாவட்டங்களின் சார்பில் திருமலை குமாரசாமி யாதவ். 8 சகோதரியார் பானுமதி சத்தியமூர்த்தி அவர்கள். முன்னால வாங்க எல்லாம்.